ரயில்வே பட்ஜெட்னு ஒன்று இருந்துச்சு, காலங்காலமாக இருந்துச்சு. ஆனால் இவர்கள் வந்த பிறகு அதை எடுத்தாங்க. அதுதான் என்ன அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ரயில்வே டிபார்ட்மெண்ட் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு, நிறைய எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அதுக்காக தனியாக பட்ஜெட் ஒதுக்குவாங்க. வேளாண் பட்ஜெட் மாதிரி ரயில்வேக்குன்னு ஒரு பட்ஜெட் போடுவாங்க. ஒவ்வொரு பட்ஜெட்லையும் ரயில்வேக்கு உண்டான டிக்கெட் ரேட் ஏதாவது சலுகைகள் கொடுப்பாங்க, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இதை கொடுப்பாங்க. நிறைய நடந்துச்சு. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை அவர்கள் தனியார் மயமாக்குவதற்கான முயற்சியில் இருக்காங்க. அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்னென்னா ரயில்வே பிளாட்ஃபார்ம்ஸை அவங்க தனியார் மயம் ஆக்கிட்டாங்க. பல ரயில்வே ஸ்டேஷனுடைய கண்ட்ரோலும் தனியார் மயத்துக்கு கொடுத்துட்டாங்க, தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரயில்வேயை தனியார் மயமாக்குவதற்காக அதை அப்படியே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படி ஏர்போர்ட் இந்தியாவுக்கு இன்றைக்கி நமக்கு ஃப்ளைட் சர்வீஸே கிடையாது, முழுவதுமாக ப்ரைவேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ரயில்வேயை தனியார் மயமாக்குவதற்காக அவங்க வெளியில் கடந்த ஒரு 10 வருஷத்தில் பெருசாக எம்ப்ளாயிஸ் ஆள் எடுக்கலை, சரியாக அதை மெயின்டைன் பண்ணல, பட்ஜெட் கிடையாது. அதை முழுவதுமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் சரியாக நிர்வாகம் சரியில்லை, நாங்கள் தனியார்கிட்ட கொடுக்குறோங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவதற்கு அதுக்காக பட்ஜெட் போடுறதில்ல, ஆட்களை வேலை இருக்கிறது, டெம்பரரி போஸ்டிங் போடுறாங்க, ரயில்வே ஸ்டேஷனை தனியார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க.